கடலூர் பேருந்து நிலையத்தில் இருந்து குறைந்த அளவு பேருந்துகளை இயக்கப்படுவதால் ஏராளமான மாணவ மாணவிகள் பேருந்துக்காக காத்திருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட கேட்கலாம். தேவநாதன், வணக்கம். தற்போது கடலூரை பொறுத்தவரை வழக்கமாக எவ்வளவு பேருந்துகள் இயக்கப்படும், இன்றைக்கு எவ்வளவு பேருந்துகள் இயக்கப்பட்டன, இதனால மாணவ மாணவிகள் எந்த அளவிற்கு சிரமத்தை சந்திச்சிருக்காங்க, இது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க தேவநாதன். அரசு பேருந்து ஓட்டுநர்களுடைய அந்த வேலை நிறுத்தம் காரணமாக, ஊழியர்களின் வேலை நிறுத்தம் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா, கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த காலையில 80% பேருந்துகள் இயக்கப்பட்டன. பிற்பகல்ல பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு இடங்களிலும் அந்த பேருந்து ஓட்டுநர்கள் பேருந்தை மீண்டும் பணிமனையில் விட்டுவிட்டு அவர்கள் சென்று விட்ட காரணத்தினால் பார்த்தோம்னா 50% பேருந்துகள் தான் இயங்கியது. இதன் காரணமாக இன்று மாலை பார்த்தோம் அப்படின்னா கடலூர் பேருந்து நிலையத்தில் வழக்கமாக வர வேண்டிய அரசு பேருந்துகள், அதுவும் நகர பேருந்துகள் அதிக அளவில் வராத காரணத்தினால பள்ளி மாணவ மாணவிகள், கல்லூரி மாணவ மாணவிகள் என அனைவரும் பேருந்து நிலையத்தில் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அதாவது கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அரசு பேருந்துக்கு இணையாக தனியார் பேருந்துகளும் இயங்குகிற காரணத்தினால இந்த மாணவ மாணவிகள் தனியார் பேருந்துக்காக காத்திருந்து பின்னர் அதிலிருந்து ஏற செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அதன் காரணமாக தனியார் பேருந்துகள்ல படியில் தொங்கிக் கொண்டு செல்லக்கூடிய நிலையிலும், மேலும் பார்த்தோம்னா அந்த பேருந்தை துரத்தி கொண்டு ஏறும் நிலையிலும் மாணவ மாணவிகள் இருந்தார்கள். மேலும் அந்த காவல், அந்த பேருந்து நிலையத்தில் இருந்த காவலர்கள் இந்த பள்ளி மாணவ மாணவிகளை வழி அனுப்பும் பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. அதே போல அங்கு இருக்கிற சில பேருந்துகளையும் எந்தெந்த பகுதிக்கு அதிக மாணவ மாணவிகள் இருக்கிறார்களோ அந்த பகுதிக்கு இயங்கும் வகையில் வழிவகை செய்து அந்த மாணவ மாணவிகளை அனுப்பி வைக்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.